ஷேய் முனியப்பன் சாட்டேடி ஏப்பா டெல்லி மகாராஷ்டிராவில் அடி துவச்சி எடுத்து விடுதான்ப்பா. கீழே வாதாட்டத்துக்கு அடி, வாதாட்டத்துக்கு அடி. கண்ணில் குத்துறது மாரியப்பன் குத்திடுவாங்க ஆட்டாமட்டிக்க. சாட்டேடி முதுகில் இருக்கும் ஆணுக்கு பெண்ணுக்கும் வழக்கறிஞர் டெல்லி மகாராஷ்டிராவில் முக்கால் சத்தியம். அங்கே அடிக்கிற அடியில் தமிழ்நாடு வரைக்கும் கணக்கை தோண்டி எடுக்க வேண்டிய நேரம் வந்து கொண்டே இருக்கும். கிளியராக எல்லாமே கணக்கு. அதே இராணுவ வானரப்பட தரப்பட கைலாசத்தில் 2 தரப்பு வழக்கறிஞர் இல்லைப்பா. எல்லாம் கேட்டுக்கோ. உனக்கு இப்போ சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை, சிலிவுத்துறை நீதிமன்றம் OS 164 கேஸ் நம்பர், வழக்கு நம்பர், சிலிவுத்தூர் கணக்கு, தெற்குபாளையம் ராஜபாளையம் 1 2 3 7 கேஸ் நம்பர் OS. இந்த 2 தரப்பு வாதங்கள் உள்ள கணக்கில் வழக்கறிஞர்களுக்கு கணக்கில் சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு கையில் கொடுத்துரு. வழக்கறிஞர்கிட்ட கையில் கொடுத்துரு. கைலாசத்தில் போட்டாச்சு கணக்கு. 14 கோட்டீஸ்வரர் ஜோதிலிங்கம், 14 கோட்டீஸ்வர் குமாஸ்தா வரைக்கும் கணக்கை கொடுத்துரு. கொடுக்கலன்னு அந்த நேரம் இராணுவ வானரப்பட தோண்டி எடுப்பான் முக்கால் சத்தியம். ஏன்னா இப்போ கணக்கு டெல்லி அமர்நாத்தில் இராணுவ வானரப்பட தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். கணக்கு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாருக்கும் தண்டனை போடுதாரு. எல்லாமே கடவுள் தண்டனை போடுதாரு. இவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான். விவசாயத்தை அழிக்கான். பார்க்குறது 2ஆம் நம்பர் பொருத்தியை பார்த்து பாலாக்கி வச்சுருக்கான்னு இராணுவ வீரர் வானரப்பட அவன் எல்லா கணக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் ஒன்றை மாதிரி படித்து வந்தேன். அதனால் 2 தரப்பு கணக்கில் கொடுத்துரு. வழக்கறிஞர்களுக்கு கொடுத்துரு. என்ன கணக்கு ஐயா? தப்பு செஞ்ச கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர் 2 பக்கமாக வாதாட்ட வர்ற கணக்கில் குண்டிலையும் புடுக்கிலையும் சூடு வைப்பும் கொடுத்துட்டார். கணக்கு போட்டார். இது பதிவு பண்ணிட்டார் கைலாசத்தில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு விஷ்ணு பிரமா சிவன் 3 பேருமே தலைச்சக்கரத்தை வச்சு நாசம் பண்ணிட்டோம். இப்போ தலைச்சக்கரம் இப்போ ரூபமாக உட்கார்ந்துருக்காங்க. விஷ்ணு பிரமா சிவன் அப்படிங்கிற கணக்கில் கொடுத்துரு. 2 தரப்பு வழக்கறிஞர்கள் கையில் கொடுத்துரு. கணக்கு கொடுத்துரு. குண்டிலையும் புடுக்கிலையும் சூடு உண்டு. தப்பு கணக்கு ஆடக்கூடாது. ஏன்னா எதிர்மனதார் இன்னும் டைம் போட்டு எழுத்து வாரான். என்ன கணக்கு? அரசியல்வாதி இழுத்து பார்ப்போம், ஓட்டி பார்ப்போம். ஓட்டாதடா சாட்டை அடி. குடும்பம் அப்படியே கூத்தலில் விட்டுருவேன். புரியுதா? சாட்டை அடி போன தெரியாதா? உன் பொண்டாட்டிய கேளு. அரசியல்வாதி உன் பொண்டாட்டி மார்க்கெட்டை கேளுடா. முனியப்பன் சாட்டை அடி விழுந்தா என்ன நடக்கும்னு கேளு. உன் பொண்டாட்டி மார்க்கெட்டை கேளு. அடி தர்றுமடி விழும் பார்த்துக்கோ. ராஸ்கல் விளையாட்டாடா விளையாடுதிய அம்மூட்டை அழிச்சு வரான்டா. முட்டா குதி கேடுகட்ட குதிமனுங்களா. கேடுகட்ட குய்மன். அரசியல்வாதி குய்மனை மோரைய பாரு. கண்டாரு கலாணி குய்மன். இந்த செம்மத்தில் எழுதி கலாண்டு வச்சுருக்கான். கண்டார ஒளிமை. அந்த காலத்தில் மன்னராட்சியிலேருந்து ஜமீன் கணக்கில் கலாங்குதுக்கு ஓடுவான். குடுன்னு எதில் போகணுமோ கலாங்குதுக்கு போவான். இப்போ எழுத்தால் கலாண்டு வச்சுருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலம் எல்லாம் அரசியல்வாதி கண்டார ஒளிமை. வேலை கொண்டார வழிமான கலாண்டு வச்சிருக்காடா. கலாணி பேலை எழுதி கலாண்டு வச்சிருக்கான். எழுதி அந்த எழுத்தில் பிடிச்சிட்டாரா கடவுள். ஈஸியாக பிடிச்சிக்கிட்டானாடா நீதிமான் முக்கால் சத்தியம். கொண்ட நரம்ப எடுத்து போடுவான். எல்லாம் பத்திரப்பதியில் தோண்டி எடுக்கல. குண்டிலையும் புடுக்கல சூடு வச்சு போடுவான். விவசாயத்தை அழிக்கிறதுக்காடா கொடுத்துருக்கு. கண்டார வழிமான கேடுகட்ட குய்மனைகளா. 2 தரப்புல சிஐடி ரிப்போர்ட்டு காவல்துறை அதிகாரி கொடுத்துரு. தெற்குபாளையம் ராஜபாளையம் காவல்துறை அதிகாரி வழக்கறிஞர் கையில் கொடுத்துரு. குண்டிலையும் புடுக்கலையும் வழக்கறிஞர்கள் சூடு போட்டார் அப்படின்னு இவங்ககிட்ட கொடுத்துரு. ஏன்னா இவங்களுக்கு தெரியணும்ல. ஐயோ சூடு வைக்க போட்டாரா அப்படின்னு வழக்கறிஞர் வாதாட்டங்கள். கைலாசத்தில் வாதாடு எப்படி சேட்டையை பாரு. அவளை சேட்டை கணக்கு எடுத்து கொடுத்து கணக்கு வழக்கு பார்க்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்? இப்படியே 4 பொழுது ஓட்டிக்கிட்டே போக வேண்டியதான். சிலிவுத்தூர் கொடுத்துறாப்பா. காவல்துறை அதிகாரி சிலிவுத்தூர் காவல்துறை அதிகாரி அங்கே டிஎஸ்பி எஸ்பி கொடுத்துரு. யாருக்கு? வழக்கறிஞர் OS 164 கேஸ் நம்பர் வழக்காட்டத்தை புரியா 13/2013 இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? அம்மூட்டை அழிச்சு வரான். கொண்ட நரம்ப அடி வெட்டி விட்டுருவேன். சாட்டை அடி வெட்டில் படு. காய்ச்சலில் படுப்பா. அத்தனை அதிகாரிகளும் காய்ச்சலில் படுத்து சுண்டை விட்டுருவேன். கையை காலை உதற விட்டுருவேன். ஒரு அடியில் சாட்டை அடியில் காய்ச்சல் விடாமல் அடிக்கும். அந்த அடி கொடுத்து விடுவேன் தமிழ்நாட்டுக்காரப்ப. புரிஞ்சுக்கோங்கடா முட்டா கூதி மணிகளா.